பதில் இவரா? இல்லை இல்லை, இதுவா? நான்லாம் யோசிச்சிருக்கேங்க. நம்மெல்லாம் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள கிளாஸ் ரூம்குள்ள ரோபோ வந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது உண்மையாகிற மாதிரியே உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஆதித்யா குமார் அப்படின்ற 17 இயர்ஸ் ஸ்டூடெண்ட் அவர் ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்காரு. இது என்ன அப்படின்னா, சப்போஸ் கிளாஸ் ரூம்க்கு டீச்சர் வரல, இல்லை டீச்சர் லீவ் அப்படின்னா அந்த பீரியட் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக அந்த ரோபோ உருவாக்கியிருக்காங்க. அந்த ரோபோ கிட்ட நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன கொஷின்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். அதை அழகாக ஆன்சர் பண்ணும், நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் டீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷனா, ஏன்னா பேச மட்டும்தான் செய்யும். அடுத்த வெர்ஷனாக அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காராம். எப்படி அப்படின்னா, அது வந்து போர்ட்லேயே எழுதி போடுமா, ரவுண்ட்ஸ் வருமா, டீச்சர்ஸ் மாதிரியே நடந்து நடந்து டீச் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் கூட ரோபோட்டிக் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸே ஈஸியாக ரோபோவில் டெவலப் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் ஏஐ டெக்னாலஜி ரோபோலாம் வந்தால் நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சிருந்தேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ டீச்சர்ஸ்க்கு பதிலாக கிளாஸ் ரூமுக்கு ஒரு ரோபோ வந்தால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, வந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். டீச்சர்ஸ்னால் நீங்களாம் திட்டுவீங்க, ரோபோனா திட்டாது, என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, ரோபோலாம் டீச்சர்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நிறைய விஷயம் கண்டுபிடிக்கும் போது அது நல்லா தானே இருக்கும், வரவேற்கத்தக்கது தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், டீச்சர்ஸ்க்கு பதிலாக ரோபோ வேணுமா இல்லை டீச்சர்ஸே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.